சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணில் வேர் விட்டதுதான் அதற்கு காரணம். தமிழ்நாடு முழுக்க இருந்து குடும்பமாக வந்திருக்கக்கூடிய இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் தான் தமிழ்நாட்டின் காவலுக்கு கெட்டிக்காரர்கள். பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வும் கொண்ட ஒரு கருப்பு சட்டைக்காரர் ஒரு ஊரையே முன்னோக்கி இழுத்துச் செல்லும் ஆற்றல் பெற்றவர். திராவிடர் கழகத்தினுடைய உழைப்பு விலை மதிப்பில்லாதது, பலன் எதிர்பாராதது. அதனால்தான் பகுத்தறிவுப்பகரன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், மன மகிழ்ச்சி ஒன்றுதான் நான் அடையும் பலன் என்று சொன்னார். அந்த மன மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கமாக கருத்தியல் உறுதியோடு போராட்ட வாழ்வை வாழக்கூடிய திராவிட கழக தோழர் அனைவருக்கும் எனது சல்யூட். அதிலேயும் 92 வயது இளைஞரா, ஓய்வின்றி தமிழ் சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் தமிழர் தலைவர் மாண்புமிகு ஐயா ஆசிரியர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழினத்தின் மேன்மைக்காக உழைச்சுக்கிட்டு வரும் அவருடைய ஒப்பற்ற தியாக வாழ்வை போற்றும் விதமாதான் நம்ம திராவிட மாடல் அரசுல மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி இருக்கிறோம். தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களும் நிறைவுற்ற பின்னர் என்னை வழிநடத்தும் நல் ஆசிரியர் தான் நம்முடைய தகைசால் தமிழர் ஆசிரியர் ஐயா அவர்கள். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செல்ல வேண்டிய பாதையை பெரியார் திடல்தான் தீர்மானிக்குதுன்னு நெஞ்சை நிமிர்த்தி சொன்னேன். திமுக உருவான போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார், திமுக தோன்றிவிட்டது திகாவுக்கு எதிராக அல்ல, திராவிடர் கழகத்தின் கொள்கைகளை மேலும் வலிமையாக்க அரசியல் களத்தை செயல்படுத்துவதற்கும் தான் தோன்றி தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட, ஆக அந்த உணர்வோடு செயல்படுத்துவதற்குத்தான் தோன்றி இருக்கிறது என்று சொன்னார். இங்கு கூடியிருக்கக்கூடிய கருஞ்சட்டை பட்டாளமே, தமிழ்நாட்டின் இளைஞர் கூட்டமே, மாண்புமிகு ஆசிரியரை பாருங்கள், 92 வயது அவருக்கு. இந்த வயதிலும் நாள்தோறும் எழுதுகிறார், ஊர் ஊராக சென்று பரப்புரை செய்கிறார், அறிக்கைகளால் அவதூறுகளுக்கு பதிலடி தருகிறார், போராட்ட களங்கள்ல முதல் மனிதரா முன்னாடி நிற்கிறார். நடந்தால் பீடு நடை, பேசினால் வீர நடை என்று வாழும் அவரிடமிருந்து நாம் இன்னும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் ஐயா அவர்களே, தலைவர் கலைஞரையும் தந்தை பெரியாரையும் கடந்த பெருவாழ்வை நீங்க வாழணும். ஓய்வெடுத்துங்க என்று நான் சொல்ல மாட்டேன். பணிகளை செய்ய நாங்களும் இருக்கிறோம், உங்கள் பணிச்சுமையை குறைச்சிக்குங்கன்னு மட்டும்தான் கேட்கிறேன். ஒரு காலத்துல தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு பரப்புரையை மேற்கொண்டு வீதிகளில் வந்தப்போ சிலர் செருப்பு வீசினாங்க, கல் வீசினாங்க, ஏன் கத்தி கூட வீசினாங்க. ஆனா இன்னைக்கு பெரியாரின் சிந்தனை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போற்றப்படுது. அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு பகுத்தறிவு தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வச்சு நான் பூரிப்படைஞ்சேன்.
இது பெரியாருடைய சிந்தனைக்கும் திராவிட கழகத்தோட கொள்கைக்கும் கிடைச்ச மதிப்பு மரியாதை. பெரியார் உலகமயம் ஆகணும், உலக பெரியார் மயம் ஆகணும்னு நாள்தோறும் உழைக்கக்கூடிய மாணவ ஆசிரியர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச பலன். திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை சொல்லும் அறிவு கருவூலமாக தந்தை பெரியாரின் சிந்தனைகளையும் அறிவு செல்வத்தையும் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே கொண்டு செல்ல திருச்சி சிறகனூர்ல உருவாக்கிட்டு வர பெரியார் உலகம் மிக சிறப்பாக உருவாக வேண்டும் என்று நம்ம மாணவ ஆசிரியர் அவர்கள் எப்படியெல்லாம் கவனத்தோடு உழைச்சுக்கிட்டு வர்றாருன்னு எனக்கு தெரியும். நம்ம அரசு அவருக்கு தகைசால் தமிழர் விருதோட தந்த பணத்தை கூட அவர் பெரியார் உலகத்துக்குத்தான் தந்திருக்கதாக சொன்னார். மிக பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு வர பெரியார் உலகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்களிக்காம இருக்க முடியுமா? எனவே மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பங்களிக்காமல் இருக்க முடியுமா? எனவே என்னோட ஒரு மாத சம்பளத்தை பெரியார் உலகத்துக்காக கொடுக்கலாம் என முடிவெடுத்தேன். இதை பற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களிடத்தில், பொருளாளர் நம்முடைய டி.ஆர். பாலு அவர்களிடத்தில், துணை பொதுச் செயலாளர் நம்முடைய ராஜா இடத்துல சொன்ன உடனே அவங்க நம்ம இன்னைக்கு வளர்ந்து ஆளாகி மரியாதையோடு நிற்கிறத ஐயா பெரியாரால தான். நீங்கள் அறிவியுங்கள், திமுகவோட 126 எம்எல்ஏக்கள், மக்களவை மாநிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய 31 எம்பிக்கள் ஆகியோருடைய ஒரு மாத சம்பளத்தை சேர்த்து கொடுப்போம்னு சொன்னாங்க. எங்க எல்லோருடைய ஒரு மாத சம்பளம் சுமார் 1.5 கோடி ரூபாய்.